ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பக்தர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் அடையக்கூடிய ஒரு புனிதமான இரவுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இரவை நம்ம நெருங்கிட்டு இருக்கோங்க. வரக்கூடிய பிப்ரவரி 26 என்று நிகழக்கூடிய மகா சிவராத்திரி தினத்தில் கண்டிப்பாக அனைவருமே விரதம் இருந்து சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கோங்க. அதாவது இந்த இரவில் நம்ம வழிபாடுகள் செய்வதால் நம்முடைய உள்ளுணர்வுகளோட ஒன்றிணையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சிவன் பிரபஞ்சத்தினுடைய ஆன்மாவையெல்லாம் உள்ளடக்கி உண்மை, அமைதி இது எல்லாத்தையும் பிரதிநிதிப்படுத்துகிறாரு. அவரை நம்ம இந்த நாளில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த பண்புகளும் நமக்குள்ளே வரும். மேலும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை நம்ம கண்டுபிடித்து ஆன்மாவையும் உணர்வையும் கொண்டாடக்கூடிய ஒரு டைமிங்காக இது இருக்க போகுது. இந்த நாளில் பக்தர்கள் நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து தியானம் செய்வாங்க. மேலும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமும் இருக்குது. அது இல்லாமல் மகா சிவராத்திரி விரதம் பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதும் சிவபெருமான வழிபாடு செய்ததற்கு சமமான மகத்துவமான ஒரு ஆன்மீக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய நாள். ஸோ நீங்கள் வருடம் முழுவதும் சிவபெருமான வழிபட்ட பலன் அடையணும் அப்படின்னா இந்த ஒரு இரவு மட்டுமே போதுங்க. இதை தவிர இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால தனிநபர்கள் கண்டிப்பாக முக்தியை அடையலாம் அப்படின்னு நம்பப்படுது. சிவபக்தர்களுடைய அசைக்க முடியாத இந்த நம்பிக்கையை நீங்களும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாளில் விரதம் இருங்க. மேலும் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருக்கிறதும் சிவகௌரியை முறையாக வணங்குவதும் சாதகாருடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்குங்க. அதாவது செல்வம், மகிமை, அமைதி மற்றும் மகிழ்ச்சியை ஆசீர்வதிப்பதாக நம்பப்படுது. இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால திருமணமான பெண்கள் இடைவிடாத அதிர்ஷ்டத்தை பெறுறாங்க. அதே நேரம் கன்னி பெண்களாக இருக்கீங்கன்னா விரும்பிய மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாங்க. பொதுவாகவே மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபக்தர்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கொண்டாடப்படக்கூடிய மகா சிவராத்திரி வரக்கூடிய 26 அன்னைக்கு நடக்க இருக்குங்க. ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. சொல்லப்போனால் பூலோக மக்களுக்கு ரொம்பவே உரிய நாளாகவும் வரப்பிரசாதமான நாளாகவும் இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த மகா சிவராத்திரி நாள் தான். மாதம் சிவராத்திரி வந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவத்தோடு இருக்கக்கூடியது. அதாவது இந்த நாளில் ஈசனுடைய அருளை பெறணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம முறையாக கடைப்பிடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத மட்டும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த மகா சிவராத்திரிக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை மீனம் ராசி நேயர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்க இருக்கும். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. பூலோக மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரம், அதாவது கேட்டாலும் கிடைக்காத ஒரு நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி நாள் தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் மோட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கர்மாக்கள் அனைத்துமே அழிக்கப்படணும். இப்படி கர்மாக்கள் அழித்து முக்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடியது தான் இந்த மகா சிவராத்திரி. கர்மா அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்மளுடைய செயல், எண்ணங்கள் இதுதான் நமக்கு திருப்பி கர்மாக்களாக கிடைக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு ஆணவம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கவே கூடாது. ஆனால் மனித பிறவியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் எப்போது கர்மா, ஆணவம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களும் நீக்கப்படுதோ அப்போ தான் நமக்கு மறுபிறவி அப்படிங்கிறது இருக்காது. மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாத விஷயங்கள் தான். இந்த டைமில் நமக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணும். அதாவது சிவராத்திரியில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். சிவராத்திரினா என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு தெரியும், அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்றபடி என்ன மாதிரியான முறைகளில் நம்ம அந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படின்றது தெரியறது கிடையாது. அன்னைக்கு இரவு தூங்காமல் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. சிவனுடைய முழு அருள் கிடைக்கணும் அப்படின்னா கேளிக்கைகள் எல்லாம் செய்யாமல், சினிமா படங்கள் எல்லாம் பார்க்காம, கதை பேசிட்டு இருக்காமல் இறைவனை மட்டும் சரணடைந்து வழிபாடுகள் செய்யணும். அப்போ தான் அவருடைய ஆசி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அக்னியின் சுரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த இரவுல தாங்க ஆனந்தமாக இருந்திருக்காரு. அவர் லிங்க அவதாரம் எடுத்த நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லுவாங்க. ஆனந்தமாக அவர் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த நாளில் நீங்களும் வழிபாடுகள் செய்கிறீங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமான்கிட்ட கேட்குறதுக்கு தயாராகிருங்க. ஒரு சிலருக்கு இந்த நாளில் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும்.
விரதம் இருக்கிறது ஒரு புண்ணியமான ஒரு செயல்பாடு தாங்க. ஆனால் அதுக்காக எல்லாருமே வந்து விரதம் இருக்க முடியாது. ஒரு சிலருக்கெல்லாம் நிறைய உடல் பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவங்களால விரதம் இருக்க முடியாது. அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்துட்டு வாங்க. தேவாரம், திருப்புகழ், திருப்புராணம் இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இதெல்லாம் செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்படிப்பட்ட அற்புதமிக்க இந்த நாளில் கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க. என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை மீனம் ராசி நேயர்கள் அடைய இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இவர்களிடம் கற்பனை வளம் அதிக அளவில் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா கலை ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களில் இந்த ராசிக்காரர்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த நாட்களில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் கைகூடி வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால் நிறைய பயன்கள் ஆனது உங்களுக்கு ஏற்படும். நிறைய பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்களும் வந்து ஈடுபடுவீங்க. காரியங்களில் அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். உங்களுடைய மனதிலையும் தைரியமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் வரக்கூடிய நாட்களில் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக பணவரவானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்திலையும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. அதனால் அவங்களையும் நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால தொழில், வியாபாரம் இது தொடர்பான விஷயங்களில் ஒரு சிலர்லாம் வந்து நெருக்கடிகளானது ஏற்பட இருக்குது. வழக்கம் போல் வியாபாரம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் பணமானது தேவைப்படலாம். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி அதிக அளவு வந்து யோசிச்சுட்டு வந்து செய்யுங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் சகஜமான நிலைகள் எல்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளும் உங்களுடைய சொல்படி வந்து நடந்துப்பாங்க. இது உங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களுடைய வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகளானது உங்களுக்கு வரலாங்க. நண்பர்கள்ட்ட இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும். குறிப்பாக பெண்களுக்கு காரிய அனுகூலம் எல்லாம் இருக்குது. எதிர்பார்த்த உதவிகளும் வந்து கிடைக்கும். உங்களுக்கான பண தேவை பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து காணப்படும். இந்த தேவைகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிடுச்சிங்க. ஸோ சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே வந்து முடிய போகுது. அதே போல் வீணா முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் எதுக்காகவும் முயற்சி பண்ண வேணாம். அதே போல் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை தீர்க்கமாக ஆராய்ந்து அதுக்கான முடிவுகளை எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. வேகத்தை குறைச்சிட்டு விவேகத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அதிக அளவு நன்மைகளை வந்து பார்க்கலாம். பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு தாமதப்படுங்க. ஸோ பெரியவங்க யாரும் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பகைமையெல்லாம் வந்து பாராட்டாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது உங்களுக்கு வந்து நிகழ்கிறதுக்கு நிறைய தாமதங்களானது ஏற்படலாம். ஸோ பழைய பாக்கிகள் இருக்குது அப்படின்னா அதை வசூல் செய்வதிலையும் நீங்கள் கொஞ்சம் மெத்தனத்தோடு தான் வந்து இருப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கூட நீங்கள் அலைந்து செய்து முடிக்க வேண்டியதாங்க இருக்கும். சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையவே வந்து கஷ்டப்பட வேண்டி இருக்குங்க. அதே போல் இந்த டைமில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வந்து முடிவெடுங்க. அதுதான் நல்லது. கூடவே பார்த்தீங்கன்னா மற்றவங்கள்ட்ட பகைமையை வந்து பாராட்டாதீங்க, தவிர்த்துக்கோங்க. யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழிற்கல்வி கற்கிறதுல உங்களுக்கு ஆர்வமானது இப்போ அதிக அளவு இருக்கும். அதாவது ஆர்வம் உங்களுக்கு எதில் இருக்கோ அதை நீங்கள் அதிக அளவு முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம். ஸோ அதே போல் எதை படிக்காத இருந்தாலும் திட்டமிட்டு வந்து படிங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கு வந்து நல்லதாக இருக்கும். திறமையோடு நிறைய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் மீனராசி என்பர்கள் இப்போ இருக்க போகிறீங்க. அதே போல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டீங்கனாலே நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது.
மேலும் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க மகா சிவராத்திரியில் சிவபெருமான வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க சித்தர்களை வணங்கிட்டு வாங்க. மனக்கவலைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிட்டும். மேலும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸையும் மகா சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பலன்கள் மீனராசி நேயர்களுக்கு எத்தகைய வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.